முக்கிய குறிப்புகள் 38ஆம் அதிகாரம் தொடக்க நூல் யூதாவின் வம்சத்தின் தொடர்ச்சியையும் அவரது மகன்களின் வாழ்க்கை மற்றும் முட்டாள்தனங்களையும் விவரிக்கிறது. நம்முடைய கடமைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். பாவம் செய்யாதே என்று இந்த அத்தியாயத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக ஆண்டவர் கூறுகிறார். 39ஆம் அதிகாரம் அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பின் பயணம் நாம் கேட்டோம். எகிப்தில் நம்பகமான ஊழியனாக மாறியது, ஆனால் பொய் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டது. துன்பத்தின் மத்தியிலும் யோசேப்பின் உத்தம தன்மையும் தாங்கும் குணம், கடவுளுடைய தயவு ஆகியவை அவருடைய எல்லைக்குட்பட்ட இடங்களில் கூட செல்வாக்கு மிக்க நிலைக்கு அவரை வழி நடத்துகின்றன. எகிப்தில் யோசேப்பு மிகவும் வெற்றிகரமானவராக ஆகிறார். அதுக்கு ஒரு முக்கிய காரணம், கடவுள் அவரோடு இருந்தார். போத்திப்பர் யோசேப்பிடம் தன் வீட்டையும் உடைமைகளையும் கண்காணிக்கும் பொறுப்பை ஒப்படைக்கிறார். அதற்கேற்ப கடவுள் போத்திப்பாரின் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். இதற்கிடையில் போத்திப்பாரின் மனைவி யோசேப்பை கவர்ந்தெழுக்க முயற்சி செய்கிறார். ஆனால் நாம் கேட்டோம், யோசேப்பு பாவம் செய்ய மறுக்கிறார். இந்த அத்தியாயத்தில் ஒரு ஹோம்வொர்க் இந்த படிச்ச குடும்பத்துக்கு நான் முக்கிய குறிப்பு முடிச்ச உடனே எனக்கு ஆன்சர் பண்ணும். யோசேப்பு சிறையில் இருந்தார், ஆனால் ஆண்டவர் அவரோடு இருந்தார். இந்த அத்தியாயத்தில் எந்த வாக்கியம் அது என்று நீங்கள் எனக்கு சொல்லணும். ஓகே, 40வது அத்தியாயம் யோசேப்பின் சொப்பன விளக்கத்தின் வரத்தையும் இந்த ஞானத்திற்காக அவர் கடவுளை நம்பி இருப்பதையும் எடுத்து காட்டுகிறது. இது இறுதியில் எகிப்தில் யோசேப்பு அதிகாரத்திற்கு வருவதற்கும் களம் அமைக்கிறது. எனினும் இந்த அதிகாரத்தின் முடிவில் பானபாத்திரக்காரன் யோசேப்பை பார்வோனிடமிருந்து குறிப்பிட மறந்து அவனை சிறையில் விட்டுவிடுகிறார். 41ஆம் அதிகாரம் பார்வோனின் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்ல யோசேப்பு சிறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டு எகிப்தில் 2ஆம் தளபதியாக ஆன கதையை கேட்டோம். பார்வோனுக்கு 2 கனவுகள் இருந்தன. அதை அவனை தொந்தரவு செய்தன. ஆனால் அவனுடைய மந்திரவாதிகள், ஞானிகள் எவராலும் அவற்றை விளக்க முடியவில்லை. சிறைச்சாலையில் தன் சொப்பனத்தை அர்த்தப்படுத்திய யோசேப்பை நினைவு கூர்ந்து அவனை பார்வோனுக்கு சிபாரிசு செய்தான். எகிப்தில் 7 ஆண்டுகள் செழிப்பும் அதை தொடர்ந்து 7 ஆண்டுகள் பஞ்சமும் ஏற்படும் என்பதே பார்வோனின் சொப்பனத்தின் அர்த்தம். நல்ல ஆண்டுகளில் தானியத்தை சேமித்து மோசமான ஆண்டுகளில் விநியோகிக்க ஒரு ஞானியை நியமிக்கும்படி யோசேப்பு பார்வோனுக்கு ஆலோசனை கூறுகிறார். யோசேப்பின் ஞானத்தை பார்த்து பார்வோன் அசந்து போனான். ஆகையால் அந்த தேசத்தை கண்காணிக்க அவனை தேர்ந்தெடுத்தார். இன்றைய முக்கிய குறிப்புகள் முடிந்தது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் 31ஆம் அத்தியாயத்தில் it's for the family who read today, Sangeeta and family. In the chapter 39, there is a verse where it says Joseph was in prison, but God was with him. So, can you tell me which verse it is? Verse is 23. Verses 22 to 23. Absolutely. Amen. Thank you. This is my favorite word. And so I asked. So, we can always use this verse when we pray. Wherever we may be. நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இருந்தால் ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்பதற்கு இதைவிட வேற எந்த ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. பிரிசன், சிறையிலும் கூட ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். ஆகையால் யோசேப்பு செய்தது எல்லாம் செழிப்பாய் விளங்கியது. இன்றைக்கு questions. போத்திப்பாரின் 39ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போத்திப்பாரின் வீட்டில் யோசேப்பின் பங்கு என்ன? What was Joseph's role in Potiphar's house? Charge of the household and all the possessions which we... Amen. Right. Perfect. Thank you. Next question. Chapter 39, verse 6, second part of the 6th verse. யோசேப்பின் தோற்றம் எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது? How is Joseph's appearance described? He was a handsome man and he was well built. He was good looking, handsome, well built. Correct. உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தார். Correct. Next question. 39:9. போத்திப்பாரின் மனைவி கேட்ட அக்கிரமத்தை தன்னால் செய்ய முடியாது என்று யோசேப்பு ஏன் சொன்னார்? Why did Joseph say he couldn't do the wickedness? He told he can't do anything against the will of God. Amen. He cannot sin against God. தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ய முடியாது என்று ஜோசப் கூறினார். Thank you. Next question. 39:23.
சிறையில் யோசேப்பு செய்த எல்லாமே என்ன ஆனது? What happened to everything that Joseph undertook in prison? அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை, ஏனெனில் ஆண்டவர் யோசேப்பிடம் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கொண்டார். Amen. அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கொண்டார். He prospered in everything that he did. Amen. The next question. 40, chapter 40, verse 2. தங்கள் எஜமானனை புண்படுத்திய பாரோவின் 2 அதிகாரிகள் யார்? Who were the 2 officers of Pharaoh that defended their lord? The cupbearer and the chief baker. Correct. The Chief cupbearer. Correct. Thank you. Next question. தலைமை பட்லரின் கனவு என்ன? What was the chief butler's dream? Chapter 40, 9 to 10. He was a vine in front of me, and vine was there of 3 branches. Amen. That's the right answer. He saw a vine with 3 branches. திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது, அந்த திராட்சை கொடியில் 3 கிளைகள் இருந்தன. Correct. Next question. Chapter 40, 18 to 19. ரொட்டி சுடுபவனின் கனவில் அர்த்தத்தை யோசேப்பு என்ன சொன்னார்? What did Joseph say was the interpretation of the baker's dream? He told that before 3 days have passed, Pharaoh will raise your head and hang you on a tree, and the birds will eat your flesh. Amen. Perfect. Very good. கனவின் பொருள் இதுவே. 3 கூடைகளும் 3 நாட்களை குறிக்கும். இன்னும் 3 நாட்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான், பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரொட்டி தலைமை பான பாத்திரக்காரரையும் ரொட்டி சுடுபவனையும் அவனுடைய பிறந்த நாள் என்று பார்வோன் என்ன செய்தான்? Chapter 40, 20. What did Pharaoh do to the chief butler and the chief baker on his birthday? He made a feast for all the officers and raised his heads to the chief cupbearer and the chief baker. He restored the butler but hanged the baker. So all the questions you answered perfectly. I conclude with today's note to each of our family. ஆண்டவர் நம்மோடு கண்டிப்பாக இருப்பார், நம்மை வழி நடத்துவார். Amen and God bless. Good night. Thanks to Sangeeta and family and all the family for joining us. God bless. Thank you. Thank you.